Hi friends, welcome to Delicious Feast. வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா மொச்சக்கட்டை குழம்பு. பாருங்க, இந்த மாதிரி நாங்கள் பச்சை மொச்சக்கட்டை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். வேணுன்றவங்க வர மொச்சக்கட்டை வேணுன்றவங்க வர மொச்சக்கட்டையில் பண்ணிக்கலாம். அது நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு 3 நம்பரு, பூண்டு ஒரு கட்டி, 2 வரமிளகா, சிறிதளவு கருவேப்பிலை, கத்திரிக்காய் ஒரு 5 நம்பர், தக்காளி ஒரு 2 நம்பர், தேவையான தூள்கள் மல்லித்தூள் ஒரு 1½ ஸ்பூன், அடுத்து சாம்பார் தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் சிறிதளவு, மஞ்சள் தூள் சிறிதளவு, தேங்காய் அரை மூடி திருவி எடுத்துட்டுங்க. அது கூடயே சோம்பு சிறிதளவு சேர்த்து வச்சுங்க. கல்லுப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய், புளி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுட்டுங்க. கடுகு, வெந்தயம் கொஞ்சம் சிறிதளவு போட்டுக்கோங்க. வெந்தயம் அதிகம் போடாதீங்க, கசக்கிற மாதிரி இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மொச்சக்கொட்டை குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் மண் சட்டியில் செய்கிறோங்க. மண் சட்டி சூடானதும் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடாக இருந்தோம் நம்ம பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கிற கடுகும் வெந்தயமும் சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வணங்கிடுச்சுங்க. வெங்காயம் வணங்கினதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி அது கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ அது கூடயே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. கத்திரிக்காய்க்கு ஒரு டைமுக்கு 2 டைம் கொஞ்சம் தண்ணியில் அலசி போடுங்க. அப்போ தான் வந்து அந்த காரத்தன்மை அழுகிற அந்த காரத்தன்மை குறையும். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக விட்டுலாங்க. பாருங்கள், கத்திரிக்காய் அந்த மாதிரி ஆப்போசிட் ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வேக வச்சுருக்கிற மொச்சப்பருப்பை அதை சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாங்க. மசாலா நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. பயிறு நம்ம ஆல்ரெடி வேக வச்சதுனால ரொம்ப நேரம் வேக தேவையில்லைங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இது கூட சேர்த்துக்கலாங்க. இதோட சிறிதளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க. இது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கலாங்க. குழம்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுலேயே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. குழம்பு கொதிச்சதும் இப்போ பார்த்திங்கன்னா மேலாப்பா மல்லித்தலையை தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, மொச்சக்கொட்டை குழம்பு ரெடிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.